தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனை களை கட்டியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இசக்கிராஜாவிடம் கேட்கலாம். இசக்கிராஜா, துறைமுகத்தில் மீன்களின் விற்பனை களை கட்டியிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக சூர்யா, தூத்துக்குடியில மிக முக்கியமான தொழில் மீன்பிடி தொழில் உண்டானது. இந்த மீன்பிடி தொழிலானது மாவட்டம் முழுவதும் விசைப்படகுகள் மூலமாகவும் நாட்டுப்படகுகள் மூலமாகவும் மீனவர்கள் மீன்பிடிக்கிற தொழில் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமாக பல கோடி ரூபாய் வர்த்தகம் தினசரி தூத்துக்குடி துறைமுக பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தற்போது நாட்டுப்படகு மீனவர்கள் நாட்டுப்படகு மீனவர்களும் தங்குகடல் மீன்பிடிப்பதற்காக போயிட்டு இருக்காங்க. உதாரணமா போனாங்கன்னா 2 நாள் 3 நாள் கடல்ல தங்கி இருந்து மீன்பிடிச்சு வருவாங்க. அந்த வகையில தூத்துக்குடியில திரேஸ்புரத்துல மட்டுமே சுமார் 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு தங்கி மீன்பிடிச்சு வர தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இன்று கடந்த சில தினங்களுக்கு முன்னால சென்ற மீன்மாளர்கள் இந்த பொதுவா சனிக்கிழமை பேஸ் பண்ணி கரைக்கு வருவாங்க. ஏன்னா சனி ஞாயிறு விடுமுறை நாள் என்பதனால அன்றைக்கு அசைவம் சாப்பிட விரும்புறவங்க அதிகமா மீன் சாப்பிடுவாங்கிறதுனால சனிக்கிழமை கணக்கு பண்ணி கரைக்கு திரும்புவது வழக்கம். இன்று சனிக்கிழமை இன்னைக்கு கரைக்கு திரும்பின மீனவர்கள் மீனுடைய வரத்தும் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மீனோட விலையும் அதிகமா இருந்தது. ஏன்னா பொதுவா இப்ப கிறிஸ்தவர்களுடைய தவக்காலம், பெரும்பாலும் இந்த கிறிஸ்தவர்கள் தவக்காலத்துல அசைவம் சாப்பிட தவிர்ப்பாங்க. அந்த அடிப்படையில பொதுவாகவே அசைவம், மீன், இறைச்சி உள்ளிட்ட உணவு வகைகள் தற்பொழுது வியாபாரம் குறைவாகவே காணப்படும். ஆனால் இன்று மீன் வரத்தும் அதிகமாக இருந்து மீனுடைய விலைகளுமே இந்த குறிப்பா சொல்ல போனா சீலா மீன் சொல்லக்கூடியது 900 ரூபாய் வரையும், விலை மீன் 500 ரூபாய் வரையும், ஊளி மீன்கிறது 400 ரூபாய் வரையும், இப்ப அயில சால மீன் உள்ளிட்ட ஒரு கூட 1000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாச்சு. அதே போல நண்டும் 800 ரூபாய் வரைக்கும் மிக மிக அதிக விலைக்கு விற்றதுனால மீனவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பொதுவா தவக்காலத்துல இது மாதிரியான வியாபாரங்கள் குறைவாகவே இருக்கும். ஆனா தற்பொழுது இன்று இந்த வாரம் மீன் வரத்தும் அதிகம், அதுக்கு ஏற்றாற்போல் விலையும் அதிகமாக கிடைச்சதுனால மீனவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளனர். சூர்யா, விவரங்களை வழங்கியதற்காக நன்றி இசக்கிராஜா.